தளபதி விஜய் அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷாவை சந்திச்சு பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தளபதி விஜய் அவர்கள் கடந்த 2 நாட்களாகவே மிகப்பெரிய பரபரப்பில் தான் இருந்து வந்துட்டு இருக்காரு. அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் அநேகமான இடங்களை ஜெயிச்சியும் அவரால் ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிறது தான். இப்போ வரைக்குமே பெரும்பான்மை அப்படிங்கிறது தள்ளி போய்கிட்டே தான் இருக்கு. காங்கிரஸ் வந்து சேர்ந்துமே கிட்டத்தட்ட 111 தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தாலும் இன்னும் 7 எம்எல்ஏக்கள் அவருக்கு தேவை. அவர் வந்து விசிகாவை நாடிட்டாரு, இடதுசாரிகள் கட்சியை நாடிட்டாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை நாடிட்டாரு. எவ்வளவோ பேர்த்திட்ட கேட்டும் அவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் மௌனமாகவே இருக்காங்க. பிஎம்கே பக்கம் போகலாம் அப்படின்னா பிஎம்கே துணை முதல்வர் சீட்டு கேட்குறாங்க. வெறும் 4 சீட்டுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்குறதா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வியில் இப்போ அவங்க வந்து காத்திருக்காங்களாமா. அண்ட் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தளபதி விஜய் அவர்கள் மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுதான் டெல்லி போயிட்டு அமித்ஷாவை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கிறது. ஆனால் இப்போதைக்கு ஆளுநர் கொடுத்துருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு டைம் அப்படின்னு நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்குள்ள அவர் பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் வந்து டைம் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் டெல்லி போயிட்டு அங்கே பேசிட்டு மறுபடியும் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அதனால விஜய் அவர்கள் இங்கிருந்தே அமித்ஷா கிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவில் இருக்காராமா. அண்ட் விஜய் அவர்கள் அமித்ஷாட்ட எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இப்போதைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அதாவது அங்கே இருக்கக்கூடிய சில முக்கியமான அமைச்சர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்கறதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த டைம் ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு ஒரு சில இடையூறுகள் பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகியை பிடிச்சி அவங்களோட ஆதரவு விஜய்க்கு கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் இந்த முறை ஆட்சியை பிடிக்க முடியும் இல்லையா. அண்ட் அதற்காக ஓபிஎஸ்ட்ட பேசணும். அப்படி இல்லைன்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிகழாமல் அப்படியே இருக்கும். இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சிரமம் அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பேச போகிறாராமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அமித்ஷா அவர்கள் தரப்புலேருந்து என்ன மாதிரியான பதில் வரப்போகுது. ஏன்னா இப்போ அவர் வந்து காங்கிரஸ் கூட கூட்டணி இல்லைனா கூட என்டிஏ கூட சேர்ந்து கூட்டணி வைக்கிற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் ஏடிஎம்கே மூலியமாக பேச முடியும். பட் இப்போ அதற்கும் வாய்ப்பு கிடையாது. அமித்ஷா அவர்கள் அவரோட கட்சியின் ஆதரவாக பேச போகிறாரா இல்லை மாநில தலைவராக இருக்கிறதுனால அந்த இடத்துல இவர்கிட்ட பேசி விஜய்க்கு ஆதரவு கொடுக்க சொல்லி பேச போகிறாரா, இது எதுவாக இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு ஈவினிங்குள்ளே தெரிஞ்சாகணும். தமிழக சட்டமன்ற தேர்தல் இந்த அளவுக்கு பரபரப்பாகவும் அதே நேரம் இந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாகவும் இருந்து யாருமே பார்த்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. பெரும்பாலான தமிழக மக்கள் விசிகாவும் இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து இந்த முறை ஆட்சி அமைக்க ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வரும், தமிழ்நாட்டில் மிகப்பெரும் மாற்றம் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் விசிகா செவி கொடுக்கல. ஸோ இதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்பவே சஸ்பென்ஸாக இருக்குது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.